அன்பர்களே, இந்த காணொலியில் பார்க்க போது 2 மின்னூட்டு தகவிகள், அதாவது சார்ஜிங் அடாப்டர்ஸ். ஒன்று ஜஸ்ட் கார்சிகா எனப்படும் நிறுவனத்தால் தயாரிக்கப்படுகிறது. இதன் விவரக்கூறு 120 வாட் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்னொன்று போட்ரானிக்ஸ் வழங்கும் 65 வாட் மின்னூட்டி ஆகும். இந்த காணொலியை வழங்குவதற்கு காரணம், இந்த 120 வாட் என குறிப்பிடப்பட்ட மின்னூட்டியானது உண்மையாகவே அவ்வளவு மின்திறனை வழங்குமா என சரி பார்ப்பது. இப்போ இந்த ஜஸ்ட் கார்சிகா அட்டை பெட்டியை பிரித்தெடுக்கிறோம். அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது 120 வாட் என்பதை. இதில் குறிப்பாக பார்க்கலாம் 20 வோல்ட் ஆர் ஆம்ப் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்பொழுது போட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் 65 வாட் மின்னூட்டியினை அதன் சிப்பத்திலிருந்து பிரித்து கொண்டு இருக்கிறோம். இந்த 2 மின்னூட்டிகளையும் ஒப்பிடும்போது நீங்கள் நினைக்கலாம், இந்த ஜஸ்ட் கார்சிகா வழங்குவது இன்னும் மேம்பட்ட செயல் வலிமையை கொடுக்கும் என்று. இந்த காணொலியில் இதை உண்மையா என பார்ப்போம். முதலில் இந்த 120 வாட் என சொல்லப்படுகிற ஜஸ்ட் கார்சிகா மின்னூட்டியை வைத்து ஒரு 65 வாட் மின்திறன் கொண்ட மடிக்கணினியை மின்னூட்டம் செய்ய முயல்கிறோம். நீங்களே பாருங்கள். ஜஸ்ட் கார்சிகா 120 வாட் மின்னூட்டியை செருகிய உடனடியே மெதுவாக மின்னூட்டமாகிறது என்கிற செய்தி வருகிறது. இது உண்மையில் 120 வாட்டாக இருந்தால் இது வந்திருக்க கூடாது. இனி போட்ரானிக்ஸ் வழங்கும் 65 வாட் மின்னூட்டியை செருகுகிறோம். இது போன்ற மெதுவாக மின்னூட்டம் ஆகிறது என்கிற தகவல் வருவதில்லை. இப்பொழுது இந்த 2 மின்னூட்டு தகவிகள் உண்மையில் எவ்வளவு மின்திறன் அளிக்கின்றன என்பதையும் பார்ப்போம். இதற்காக ஒரு போட்ரானிக்ஸ் மின்திறன் காண்பிக்கும் படத்தை எடுத்து இணைக்கிறோம். நீங்கள் பார்க்கலாம், ஜஸ்ட் கார்சிகா வழங்கும் 120 வாட் மின்னூட்டியானது 25 வாட் மேல் வழங்குவதில்லை. எனவே இந்த மடிக்கணினி ஆனது மிகவும் மெதுவாக மின்னூட்டம் ஆகிறது. இப்பொழுது போட்ரானிக்ஸ் 65 வாட் மின்னூட்டியை வைத்து MSI கிரியேட்டர் 17 என்கிற பணியாளர் மடிக்கணினியை மின்னூட்டம் செய்கிறோம். நீங்கள் பார்க்கலாம், மீண்டும் இது போன்ற மெதுவாக மின்னூட்டமாகிறது என்கிற தகவல் வருவதில்லை. கிட்டத்தட்ட 50 வாட் மேல் மின் விநியோகம் ஆகிறது. நாங்கள் இப்பொழுது ஜஸ்ட் கார்சிகா 120 வாட் என விவரக்கூற்று கொண்டுள்ள மின்னூட்டியை வைத்து ஒரு கடைசி முறையாக இந்த கணியாடல் கணினி, அதாவது கேமிங் லேப்டாப்பில் மின்னூட்டம் செய்ய முயல்கிறோம். இங்கே பாருங்கள், இது எவ்வாறு வேலை செய்கிறது. பார்த்தீங்க என்றால் இது சுத்தமாக நின்றே விட்டது. இது முற்றிலும் மின்னூட்டம் தடுக்கப்பட்டது. எனவே இந்த 120 வாட் என சொல்லப்படும் மின்னூட்டியானது உண்மையிலேயே அவ்வளவு மின்திறன் பொய்யான விவரக்கூறு போல தெரிகிறது. பயனர்கள் இது போன்ற சாதனங்களை கண்டு ஏமாற வேண்டாம் என்பதற்காக தான் இந்த காணொலி தயாரிக்கப்படுகிறது. மீண்டும் ஒரு முறை போட்ரானிக்ஸ் வழங்கும் 65 வாட் மின்னூட்டியை வைத்து இதே கணியாடல் மடிக்கணினியை மின்னூட்டம் செய்கிறோம். நீங்கள் பாருங்கள், 60 வாட், அதாவது அதன் குறிப்பிட்ட விவரக்கூற்று மின்திறன் 65 வாட்டுக்கு மிக அருகாமையில் அது மின் விநியோகம் தருகிறது. இப்பொழுது கூல்நெட் எனப்படும் மின்திறன் வங்கியை மின்னூட்டம் செய்ய முயல்கிறோம். முதல் ஜஸ்ட் கார்சிகா வழங்கும் 120 வாட் மின்னூட்டியை வைத்து மின்னூட்டம் செய்கிறோம். மறுபடியும் கவனிக்கலாம், இந்த 120 வாட் என விவரக்கூற்று கொண்டுள்ள மின்னூட்டியானது 25 வாட் மேல் விநியோகிக்க இயலவில்லை. எனவே இந்த 120 வாட் போலியான விவரக்கூற்று போல் தெரிகிறது. இதே போட்ரானிக்ஸ் மின்னூட்டியை வைத்து முயன்றால் 60 வாட் விநியோகம் ஆகிறது. நாங்கள் முன்பு மதிப்பாய்வு செய்த புலேஃபோன் பவர் ஆர்மர் 18T உடன் வந்த 66 வாட் மின்னூட்டியை வைத்து இப்பொழுது அதே செயலை செய்கிறோம். அதிலும் 60 வாட் வருகிறது.
சுருக்கமாக சொன்னால் அனைத்து மின்னூட்டிகள் சமமில்லை. பல இது போன்ற சாதனங்கள் அதன் விவரக்குற்றிற்கு ஏற்றாற்போல் வேலை செய்வதில்லை. கண்டிப்பாக மதிப்பாய்வுகளை பார்த்து வாங்குவது அவசியமாகும். USB வாயிலான மின்னூட்டம் பற்றிய பல்வேறு சிந்தனைகளை ஒப்பீடு செய்வது நல்லது. இதன் பொருட்டு ஒரு விரிதாளை தயாரித்துள்ளேன். இதை இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த விரிதாளில் பல்வேறு USB மின்னூட்ட செந்தரங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் பிரபலமானவை USB PD மற்றும் PPS ஒரே மன்றத்தால் தயார் செய்யப்பட்டுள்ளது. அதாவது USB ஃபோரம் அகில தொடர்பாட்டை நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த மின்னூட்டப்படும் சாதனம் எவ்வாறு கண்டறியப்படுகிறது மற்றும் கை குலுக்கல் முறை, தரவு பரிமாற்ற முறைகளில் சில வேறுபாடுகள் உள்ளன. அண்மையாக வந்துள்ள WOOC எனப்படும் சீன நிறுவனங்களால் தயாரிக்கப்பட்ட செந்திரமானது மிக மிக விரைவான மின்னூட்டத்தை 5 நிமிடத்தில் 50% மின்னூட்டம் செய்ய இயலும். அதிக மின்திறனும் விநியோகம் செய்யக்கூடியது. இந்த விரிதாளின் இணைப்பை நான் விவரத்தில் இட்டுள்ளேன். நீங்கள் பதிவிறக்கம் செய்து பார்த்துக் கொள்ளலாம். பவர் டெலிவரி மற்றும் குவிக் சார்ஜ் மற்றும் WOOC ஆகியவற்றின் வேறுபாடுகள் இங்கு தரப்பட்டுள்ளன. இங்கே பார்க்கலாம். குவிக் சார்ஜ் அதாவது மின்னூட்டம் மற்றும் WOOC திட மின்னழுத்தம், நிலை மின்னூட்டம் என்கிற செந்திரம் தனியுரிம மின்வடங்களை பயன்படுத்துகிறது. இவை செந்திரமான USB வகை C மின்வடத்திலிருந்து மாறுபட்டது. இங்கு பவர் டெலிவரி, குவிக் சார்ஜ், PPS மற்றும் WOOC ஆகியவற்றின் வேறுபாடுகள் தரப்பட்டுள்ளன. இங்கே பார்க்கலாம். கை குலுக்கல் முறை, சாதன கண்டறிதல் முறையில் சில மாறுபாடுகள் உள்ளன. குவால்காம் நிறுவனம் வழங்கும் குவிக் சார்ஜ் நெறிமுறையில் புதிய பதிப்புகளில் என்னென்ன முன்னேற்றங்கள் வந்துள்ளன என்பவை இங்கே தரப்பட்டுள்ளன. இந்த அட்டவணையை பாருங்கள். அதில் அண்மையானது QC பதிப்பு 5. இது 100 வாட் வரை மின் விநியோகத்தை ஆதரிக்கிறது. இங்கு USB PD, PPS மற்றும் சீன நிறுவனங்களின் கூட்டமைப்பு ஏற்படுத்தியுள்ள UFCS ஆகியவற்றை ஒப்பீடு செய்கிறோம். USB PD எனப்படுவது நிலையான சில மின்னழுத்தங்களை தருகிறது. PPS எனப்படுவது தொடர்ச்சியான மின்னழுத்தத்தை வழங்கக்கூடியது. எனவே PD என்பது பெரும்படிகள் மூலமாக மின்னழுத்தத்தை மாற்றுகிறது. PPS எனப்படுவது நுண்ணளவு மூலமாக, அதாவது 20 மில்லிவோல்ட் மூலமாக மின்னழுத்தத்தை ஏற்றவோ இறக்கவோ செய்ய இயல்கிறது. UFCS என்பதும் நிகழ்நேரத்தில் மின்னழுத்தத்தை மாற்றக்கூடியது. USB PD மற்றும் PPS தான் இப்பொழுது ஒரு அகில செந்திரமாக பரவியுள்ளது. UFCS குறிப்பாக சீன கைபேசிகள், அதாவது Huawei, Realme அல்லது Oppo போன்ற கைபேசிகளில் மட்டுமே பயன்படுகிறது. இந்த விரிதாளை பார்த்தீங்கன்னா இங்கு ஒவ்வொரு செந்தரத்திற்கும் மேலும் கொஞ்சம் விவரங்கள் தரப்பட்டுள்ளது. இங்கே USB நன்மை பதிப்பான ஊட்டம் 1.2 இதை விளக்குகிறது. இதில் 3 வகையான மின்துறைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக நாங்கள் பயன்படுத்துவது இந்த DCP டெடிகேட்டட் சார்ஜிங் போர்ட், அதாவது தனித்த மின்னூட்டுத்துறை. இதை வைத்துதான் பிற நிறுவனங்கள் விரிவாக்கம் செய்து பெரும்பாலுமாக பயன்படுகிறது. குவையிலகம் என்கிற நிறுவனம் QC என்கிற செந்தரத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதிலும் USB PD அடிப்படையாக வைத்து அமைந்துள்ளது. இதன் அண்மையான பதிப்பு 4.0 ஆகும். பார்த்தி நிறுவனம் அதன் iPad, iPhone தயாரிப்புகள் இன்னொரு செந்தரத்தை உலராக்கம் செய்துள்ளது. இது சற்று வித்தியாசமாக உள்ளது. இந்த செந்தரத்தில் இந்த 2 மின்தொடர்கள் D+- ஆகியவற்றின் மூலம் மின்னழுத்தம் விளம்பரப்படுத்தப்படுகிறது. மும்மின் தகவமைவு விரை மின்னூட்டம் AFC செந்தரத்தை உலராக்கம் செய்துள்ளது. இது ஒவ்வொரு மின்னழுத்த சுயவிவரத்திற்கு ஒரு பைட், அதாவது எண்மம் செலுத்தப்படுகிறது. 3 வெவ்வேறு மின்னழுத்தங்கள் ஆதரிக்கப்பட்டால், உதாரணம் 5 வோல்ட், 9 வோல்ட், 12 வோல்ட், 3 பைட்கள், அதாவது 3 எண்மங்கள் அனுப்பப்படுகின்றன. இந்த மின்னூட்டி, அதாவது சார்ஜரில் இணைக்கப்பட்ட சாதனமானது தகுந்த போல் 3 விண்ணப்பங்களை செய்யும். ஒவ்வொரு இறுதி மின்னழுத்தத்தில் நிலையாகும் வரை. இங்கே பார்த்து கொண்டிருப்பது USB-C மற்றும் மின்திறன் வழங்கல். இதுதான் அகிலமான தந்திரமாகும். இதை வைத்துதான் வருங்காலத்தில் அனைத்து கைபேசிகளும் ஒன்றோடு ஒன்று வெவ்வேறு நிறுவனங்களுக்கு இடையே இயக்கம் செய்ய உதவும். இங்கு CC மின்தொடர்கள், அதாவது 2 கரண்ட் கான்ஃபிகரேஷன் மின்னோட்ட உள்ளமைவு மூலம் விளம்பரப்படுத்தப்படுகிறது. இங்கு பார்த்தீர்கள் என்றால் மின்னூட்டி அல்லது வழங்குனர், அதன் செயல் வல்லமை, அது கேப்பபிலிட்டி, இந்த 2 மின்தொடர்கள் CC1, CC2 மூலம் விளம்பரப்படுத்தும். இணைக்கப்பட்ட சாதனமானது ஒரு விண்ணப்பம் செய்யும். அந்த விண்ணப்பம் செய்த பிறகு மின்னூட்டியானது ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தும். அதன் மூலம் இறுதியாக ஒரு மின்னழுத்தத்தில் அமைத்துவிட்டு மின்னோட்டம் தொடரும். இந்த USB PD செந்திரத்தில் வரையறுக்கப்பட்ட PD மெசேஜஸ், அதாவது PD செய்திகள் மூலம் இந்த மின் வழங்கல் பேச்சு பெறும், அதாவது பவர் டெலிவரி நெகோசியேஷன் நடத்தப்படுகிறது. இறுதியாக ஒரு மின்னழுத்தத்தில் மின்னோட்டம் செய்யப்படும். USB-C பற்றி இன்னொரு விடயம் என்னவென்றால், மின்துறைகள் இரட்டை
செயல்பாங்கு அதாவது டூவல் ரோல் என்பதை ஆதரிக்கின்றன. ஒரு USB-C சாதனமானது மின்னூட்டவும் செய்யும், மின்னூட்டப்படவும் செய்யும். இதைதான் இந்த டெக்சஸ் கருவிகள் ஆவணத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. இந்த காணொலி தகவலிலிருந்து நீங்கள் ஏதாவது புதிதாக கற்று இருந்தீர்கள் என்றால் இந்த காணொலியை பகிர்ந்து கொண்டு பரவலாக்கிக் கொண்டால் எமது வலையொலி அலைவரிசைக்கு நன்றி.